சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் பேசுறேன் மேடம் கிட்ட, நான் பேசுறேன். சாரி மேடம், இந்த இடத்துல உங்களை நிறுத்தி பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. மாவட்டம் முழுக்க 1 லட்சம் பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மேடம். எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா மேடம், உங்க போட்டோவை பார்த்ததுனால தான் நாங்க குழந்தைங்களை பணம் கொடுக்கவே அலோவ் பண்ணோம். இப்ப பேரண்ட்ஸ் கேக்குற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மேடம். சாரி மேடம், இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வெளியில வச்சு இப்படி உங்களை நிறுத்தி இந்த பிரச்சனையை பத்தி பேசுறது தப்பு தான். ரியலி சாரி மேடம். பல வழியில உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டிவான பதிலும் எங்களுக்கு வரல மேடம். அதான் கடைசி முயற்சியா உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் மேடம். வெரி சாரி மேடம். என்ன மேடம் இவ்வளோ சாதாரணமா சாரி சொல்றீங்க? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? எனக்கு புரியுது சார். உங்க பிரச்சனையை நான் சீக்கிரமா முடிச்சு வச்சிடறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்கு இல்ல மேடம், பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து இறங்கி போராட ஆரம்பிச்சா நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க மேடம். எப்படியாவது கலெக்ட் பண்ண பணத்தையாவது திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க மேடம். எங்களால சமாளிக்க முடியல மேடம். குழந்தைங்களோட பணம் மேடம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் மேடம். எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல் பசங்க இல்ல மேடம், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான். பாவம் மேடம். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவ தான் சார். குழந்தைங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. நான் சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றேன், ரொம்ப சீக்கிரமே பண்றேன். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம், சீக்கிரமா சரி பண்ணுங்க மேடம். நிச்சயமா என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன். எல்லாரும் என்ன நம்பி கிளம்புங்க. மேடம் வர மேடம். இப்ப என்ன மேடம் பண்றது? இவங்க எல்லாரும் இப்படி வந்து சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. தலைக்கு மேல போயிடுச்சு. 20 கோடிக்கா. 1 ரூபா 2 ரூபாயில 20 கோடி. அவ்வளவு பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? என்கிட்ட என்னக்கா இருக்கு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. சரி விடுங்க, என்ன ஆனாலும் நாம தானே பாத்துக்கணும். பாத்துக்கலாம். நிச்சயமா சரியான ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்க்கா. அப்பத்தா, என்னத்தா உள்ள வரும்போதே உன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. நம்ம விளையாட போலாமா? ஹோம்வொர்க் முடிச்சிட்டு விளையாடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஹோம்வொர்க் முடிக்காம விளையாடிட்டு இருந்தா அம்மா திட்டுவாங்க. சரி வா, நம்ம ரூமுக்கு போய் ஹோம்வொர்க் பண்ணலாம். ஏய், பாலை குடிச்சிட்டு வீட்டு பாடத்தை பண்ணு. நாங்க 2 பேரும் ஹோம்வொர்க் பண்ண போறோம். நீ அங்க வந்து பாலை குடி, சரியா? பாத்தியா, இந்த பழுக்குக்கு எகத்தாளத்தை அங்க எடுத்துட்டு வரணுமா? அத விடுங்க அப்பத்தா. இந்த நியூஸ் பேப்பரை பாருங்க, இங்க படிங்க படிங்க. வருங்கால கணவரை மோசடி வலையில் சிக்க வைத்த கலெக்டர். என்னத்தா இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க? வெறும் வாயையே மெல்றவர்களுக்கு இப்ப அவள் மாதிரி இந்த விஷயம் சிக்கி இருக்கு. இனிமே இதையேதான் தினமும் புது புது விதமான கதையா ஜோடிச்சு நியூஸா போடுவாங்க. ஏற்கனவே உமையால் அம்மா சுந்தரி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப இந்த நியூஸ வர பார்த்தாங்கன்னா அப்புறம் வர வேணையே வேண்டாம். ஆமாத்தா, நல்ல வேளை உமையாள் வெளியவே போகல. ஐயோ ஐயோ அப்பத்தா, அடடே,
உமையாள் இப்பதே ரூம்ல இருந்து வரீங்களா? பால் குடிக்கிறீங்களா? அப்பத்தா அம்மா, நீங்க மதியமே சரியா சாப்பிடல, அதான் பால் குடிக்கிறீங்களான்னு அப்பத்தா கேக்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாமா. மறைக்கிறேன்ற பேர்ல நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே அப்பத்தா. நான் என்ன பண்றது, அவசரத்துக்கு எனக்கு பொய் சொல்ல வர மாட்டேங்குது. ம்ம். அப்படி பொய் சொல்லி மறைச்சுதான் என்ன யூஸ் அப்பத்தா? எப்படியா உங்களுக்கு தெரியதான் போகுது. எப்படி தெரியும்? உமையாள் தான் வீட்டை விட்டு வெளியில போறது இல்லையே. வெளிய போனாதானே தெரியும். இப்ப இருக்கிற மனநிலையில அவ வெளியிலயே போக மாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. ஊர்வாய நம்மளால மூட முடியாது. ஆனா முடிஞ்ச அளவு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம்ல. என்ன பண்ண போறீங்க? இத உமையாள் கண்ணுல படாம மறைச்சு வைக்க போறேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்னமோ அவங்க கண்ணுல பற்றுன்னு தான் தோணுது. அப்படி சொல்லாதத்தா, படாம பாத்துக்கறதுல தான் நம்ம புத்திசாலித்தனமே இருக்கு. ம். என்ன பண்ணலாம்? என் ரூம்ல மறைச்சு வைக்கிறேத்தா, அங்கதான் யாரும் வரமாட்டாங்க. இங்க பாரு, இத நீ யாருக்கிட்டையும் இப்போதைக்கு காட்டிக்காத. வா. அப்பாடி